வந்து தாங்க முடியாமல் நிலா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. என்னால் நம்பவே முடியல. பல்லவனும் வந்து சேரன் அண்ணாவும் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால், பண்ணாங்களே என்னால் பார்க்க முடியல அதெல்லாம். என்ன பண்ணுறது, என்னால் தான் எதுவும் இல்லை, எனக்கு தான் எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. உடனே வந்து சரிங்க, அதெல்லாம் போட்டோம், நீங்கள் முதல்ல கரெக்டாக இருந்தால் தானே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரே காதல் தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு அப்படியா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் கூட தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்குது, நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்றாங்க. எதுவும் பண்ண முடியாதுங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும், நீங்கள் நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னோடனே, அடி பாவி, ஒன்றை தாண்டி நான் லவ் பண்ணுறேன், உன்கிட்ட தாண்டி ஒரே ஒரு கிஸ்ஸை நான் எதிர்பார்க்குறேன், அது கூட வேணும்னே புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறியா, ஒன்னெல்லாம் எல்லாம் என் தலை எழுத்து சோழா, உனக்கு இதுதான் தேவையாடா, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட ஒரு கிஸ்ஸு கூட கிடைக்க மாட்டேங்குதுடா, என்னடா வாழ்க்கை இதெல்லாம், வாழதான் மாட்டேங்கிறா, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது பண்ணலாம்ல, அது கூட தர மாட்டேங்கிறாடா, என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து, புரிஞ்சும் புரியாத மாதிரியே பண்ணிகிட்ருக்காடா இவ, எல்லாம் தெரியுது, என்ன பண்ணுறது, இப்படி தான் இருப்பா போட்டு காலம் ஃபுல்லாக இப்படி தானாடா, என்ன தாண்டா பண்ணுறது உன் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாரு. எங்கே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு வந்து பல்ல வந்து, என்ன அண்ணன் அன்னி கூட ஒன்றா வரீங்க, ரொமான்ஸா அப்படின்னு நம்ம சொல்ல, ஆமாடா அது ஒன்று தான் குறைச்சல், இங்கே நடக்கிற ரொமான்ஸ் எல்லாம் பற்றி உனக்கு தெரியல, நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து ஒருத்தர் தனித்தனியாக வந்துட்டுருக்கோம், தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களை பார்த்து ரொமான்ஸ்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. என்னண்ணே எதுவும் சொல்லாமல் மனசில் நினைக்கிற, எல்லா நேரம்டா வேறு என்ன சொல்கிறது, ஒன்றா தாண்டா வரோம், ஆனால் ஒன்றா இல்லையே அப்படின்னோடனே, என்னென்ன என்னென்னமோ புலம்பிகிட்ருக்க, ஒன்றும் புரியலையேன்னொன்னே, அவர் அப்படி தான் புலம்புவார். ஏன்னா வர்ற வழியில் அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னோடனே, என்ன பிடிச்சிச்சு, வேற என்ன, பேய் தான் பிடிச்சிச்சு, உங்கள் அண்ணனுக்கு பேயை ஓட்டுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நிலா, என்னென்ன என்னாச்சு உண்மையிலேயே வா சொல்கிறாங்க அப்படின்னோடனே, டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, எல்லாம் என் தலை எழுத்துடா, நீ வேற கேள்வி கேட்காதடா, மனசு நொந்து போயிருக்குடா, இந்த நொந்த மனசுக்கு ஒரு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தாண்டா ஆறும், சரிடா கொஞ்சம் தண்ணியாக எடுத்து கொடுடா, சாரிண்ணே நீயே போய் குடி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களாம் ஒரு தம்பியாடா, எனக்கு யாருமே சரியில்லை, தம்பியும் சரியில்லை அண்ணனும் சரியில்லை, என்னண்ணே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருண்ணே என்ன வேணாலும் சொல்லு, அண்ணனை பற்றி தான் சொன்னால் அவ்வளோதான், ஆமாடா ஆமாடா அண்ணன் ரொம்ப நல்லவர்டா, நல்லவர் தான், அவருக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, அவர் பச்சை மண்ணுண்ணே, பச்சை மண்ணாடாது, ஐயோ இவனுக்கு விஷயமே தெரியலையே, பச்சை மண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்களே, இப்போ பாண்டியன்றா, பாண்டியன் அண்ணாவா, பாண்டியன் அண்ணாவும் பாவனே, அவரும் பச்சை மண்ணு தான், ஆமாண்டா எல்லாரும் பச்சை மண்ணுடா, அண்ணா நாடா, அண்ணே உன்னை பற்றி சொல்லவே கூடாதுண்ணே, ஏன்னா நீ எல்லாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி பச்சை மண்ணெலாம் கிடையாது, ஆமாடா உண்மையிலே நான் தாண்டா பச்சை மண், அது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது எல்லா நேரம், என்னென்ன ஒருமா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க, என்னென்ன உனக்கு ஆச்சு, அண்ணி சொன்ன மாதிரி உனக்கு மந்திரிக்கணும் தான் போல் இருக்கே அப்படின்னோடனே, அது ஒன்று தாண்டா பாக்கி, அதையும் செஞ்சிருங்கடா அப்படின்னோடனே, அப்போ வந்து வராரு பாண்டியனை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு, ஐயோ இவங்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், இன்றைக்கி தெரியாமல் உள்ளே போயிட்டு கடற்கனை சாப்பிட்டுட்டு தூங்கிடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் வராரு, அப்படி பவ்யமாக போகிறாரு. என்னடா பாண்டியா எல்லா வேலையும் கரெக்டாக முடிஞ்சிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, டே என்னடா முடிஞ்சிச்சு ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. டேய் ஓவராக போகாதடா, ரொம்ப ஓவராக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ பல்லவன் முன்னாடி மானத்தை எடுக்க போகிறான் போட்டிருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் பாண்டியன். இது வந்து சேரன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து சைக்கிளில் வராரு. பார்த்தீங்களா அண்ணனை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, பின்ன சந்தோஷம் இருக்காதா, நடந்த விஷயம் அப்படியாச்சே, அண்ணனுக்கு தான் அவ்வளோ சந்தோஷத்தை கொட்டி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சொல்கிற, அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா காரணம், பின்ன ஏன் தெரியாது, எல்லாம் சந்தாதன காரம், டே ஏன்டா அப்படி சொல்லிட்டு வாயை வந்து விட்றாரு, ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க பல்லவன் கிட்ட அப்படின்னோடனே, நான் என்னென்ன சொன்னேன் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னோடனே, ஆமாண்ணே அண்ணன் என்ன சொல்லிச்சு ஒன்றும் சொல்லலைண்ணே பல்லவன் சொல்கிறா, டே அமைதியாயிருடா, பல்லவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வந்து பாண்டியனும் சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு புலம்புறாரு சோழன்.